23ஆம் புலிகேசி படம் இருக்குல்ல, அந்த படம் தான் இப்போ ஆட்சி நடந்துட்டு இருக்கு. தாத்தா அப்பா பேரனை இப்படியே வரிசையா வந்துட்டே இருப்பாங்க. தமிழர்கள் கடைசி வரைக்கும் அடிமையா தான் இருக்கணும். ஏதாவது மாற்றம் வரும்னு எதிர்பார்ப்போம். ஏன்னா யங்ஸ்டரா வராரு, மொத்த தமிழ்நாடுமே நல்லா கிளீன் பண்ணி ஓரளவுக்கு டீசெண்டா கொண்டு வந்தாங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். விளையாடுற நல்ல பையன்களுக்கு நல்ல கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சதும் கிடையாது, இனிமேலும் கொடுக்க போறதும் இல்லை. ஆனால் இவங்களுக்கு மட்டும் படிப்படியா முன்னேற்றம் அடைஞ்சுன்னு போறாங்க. இவங்க முன்னேற்றம் அடையிற மாதிரி அவங்க நம்பி இருக்கிற மக்கள் வந்து முன்னேற்றம் அடையணும். இப்போ சூட்டாக நினைக்கிறீங்களா அந்த போஸ்ட்டுக்கு அவரு? ப்ரோ படமே ஒழுங்கா அடிக்க மாட்டாரு ப்ரோ. அப்புறம் ப்ரோ அரசியல் வந்து ஒழுங்கா பண்ண போறாரு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நாட் குவாலிஃபை. இளைஞன் வந்து டாப் லெவல்ல போறது வரவேற்கத்தக்க விஷயம். ஆனாலும் அனுபவம்ன்றது கம்மி. நோ கமெண்ட்ஸ். தெரிஞ்சு இவர் கொஞ்சம் பெர்ஃபெக்டா இருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் இப்போதைக்கு தெரியல. மேபி உதயா பெர்ஃபெக்ட் தான். இப்போ உதயநிதி ஸ்டாலின் போல வேற யாராச்சும் துணை முதலமைச்சர் ஆயிருந்தா யார் பெஸ்ட் நினைக்கிறீங்க? தளபதி சேதன். இப்போ செந்தில் பாலாஜியர்கள் மீண்டும் அமைச்சராக இருக்காங்கல்ல, ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தியாகம் பண்ணிட்டு போனார், ஒன்றும் கிடையாது இல்லை சார். ஊழல் பண்ணி தானே சார் போனார். பொதுமக்களுக்காக கொள்ளையடிச்சிட்டு போனார். அவருக்கு மந்திரி பதவியை கொடுத்துட்டு ஒரு அளவு பார்க்குறாங்க. அது ஒன்றும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஊழல் குற்றச்சாட்டு உள்ள ஒரு அமைச்சர் இன்னொரு கட்சியிலேருந்து வந்தவர் மினிஸ்டர் போஸ்டிங் கொடுத்துருக்கிறதுன்றது பெரிய தப்பான விஷயம். கண்கட்டி விதை செய்யறது சேஃப்டி இல்லாது, மறுபடியும் இடையறி விழுவாரு. அதனால அவருக்கு அது கொடுக்க வேற இருக்கானா கொடுத்தா நல்லா இருக்கும். கட்சி விட்டு கட்சி மாறுறாரு. ஒரு குற்றவாளினும் போது நீதிமன்றத்தில் சொன்னாங்களா ஒரு குற்றவாளி இல்ல, எதுவுமே எல்லாம் பண்ணிட்டாரு அப்படின்னு. வந்த ஒரு 2 நாள் ஜெயில விட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் உடனே போஸ்டிங் என்ன அர்த்தம் இருக்குது? அப்ப சிஎம் என்ன பண்றாரு? ஒரு அமைச்சராக இருந்து இப்போ துணை முதலமைச்சர் ஆயிருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மேபி இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆயிருக்கான்னு சொல்லி. ஸோ அதை பற்றி அவங்க நிறைய ஸ்போர்ட்ஸில் அவர் ஆல்ரெடி வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ மேபி அதில் இன்னும் கொஞ்சம் நல்லா இது வரும். ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து இப்போ ஃபார்முலா ரேஸ் ஆச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம சென்னைக்கு நடக்குமானே தெரியாது, அது நடந்திருக்கு. ஸோ மேபி அதில் இன்னும் கொஞ்சம் வந்து பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா போயிருக்கு. விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார். விளையாட்டு வீரர்களுக்கு தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் வேலை கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் விளையாடுற நல்ல பையன்களுக்கு நல்ல கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சதும் கிடையாது, இனிமேலும் கொடுக்க போறதும் இல்லை. ஆனால் இவங்களுக்கு மட்டும் படிப்படியா முன்னேற்றம் அடைஞ்சுன்னு போறாங்க. இவங்க முன்னேற்றம் அடையிற மாதிரி அவங்க நம்பி இருக்கிற மக்கள் வந்து முன்னேற்றம் அடையணும். மக்களாட்சின்றது வந்து மக்களுக்காகத்தான், தனிப்பட்ட மனுஷனுக்காகலாம் மக்களாட்சி இல்லை. மக்களாட்சியை அரசு அதிகாரிகளை செயல்படுத்தணும். அந்த அதிகாரிங்க வந்து மக்களுக்காக வேலை செய்யணும். இவங்க வந்து போட்டோ போட்டு போற அரசாங்கமா இருக்கக்கூடாது. சிந்தித்து செயல்படணும். ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்றாங்கன்றது பண்ணக்கூடாது. மக்களை பழி வாங்கக்கூடாது. ஏன்னா அடுத்து நம்ம வரணும், அடுத்தடுத்து நம்ம செய்யணும்னா மக்களுடைய செயல்பாட்டை மக்களுக்கு புரியுற மாதிரி மக்களுக்கு நன்மை செய்தாங்கன்னா ஓகே. யாராக இருந்தாலும் மக்களுக்கு நல்லா செஞ்சால் போதும். அதில் எந்த இதுவும் இல்லை. இப்போ விஜய் சார் வராரோ உதய் சார் வராரோ யாருனாலும் மக்களுக்கு உதவி செஞ்சால் போதும். இப்போ அந்த போஸ்ட்டுக்கு செட் ஆவார்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு 3 வருஷத்தில் எம்எல்ஏ அமைச்சர் இப்போ துணை முதலமைச்சர் ஒரு பீக்கிலே இப்போ உடனடியாக அவ்வளோ தூரம் வந்திருக்காருல, ஸோ அந்த போஸ்ட் ஒரு செட் ஆவார்னு நினைக்கிறீங்களா? மக்கள் மத்தியிலே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது ஒருத்தவங்களை பொறுத்து. மக்களுக்கு டைரெக்டாக நல்லது செஞ்சுட்டாங்கன்னா அது எந்த விதத்துலேயும் ஆட்சி நல்ல விதமாக தொடரும். அதனால் யார் மக்களுக்கு நல்லது செஞ்சாலும் அது பெனிஃபிட் தான். ஒரு ஆப்போனண்ட் இருந்தால் தான் நல்லது செய்கிறதுக்கு அவங்களுக்கு தோணும், இவங்களுக்கு தோணும். ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் இருந்தால் நல்லது தான் என்னை பொறுத்தளவுக்கு. ஏதாவது மாற்றம் வரும்னு எதிர்பார்ப்போம் மேபி. ஏன்னா யங்ஸ்டரா வராரு. பொதுவாக இப்போ அவங்க சேப்பாக்கில் இருக்கனால சேப்பாக் கொஞ்சம் இப்போ பரவாயில்லாமல் இருக்க மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ அதே மாதிரி இப்போ ஆனனால மொத்த தமிழ்நாடுமே நல்லா க்ளீன் பண்ணி ஓரளவுக்கு டீசெண்டாக கொண்டு வந்தாங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். உங்களோட பாயிண்ட் என்ன சொல்கிறது, அவரோட ஏஜுக்கு அவர் வந்திருக்கிறது புது அரசியல், அவ்வளோதான் சொல்ல முடியும். பார்ப்போம் என்னடா சூட்டாவாக நினைக்கிறீங்களா இந்த பொசிஷனுக்கு? ஏன்னா எம்எல்ஏவா இருந்து அமைச்சராகி இப்போ துணை முதலமைச்சர் ஆயிருக்காரு இந்த குறிப்பிட்ட 5 வருஷத்துல. எனக்கு தெரிஞ்சு எப்படின்னா சூட்டபிள் இல்லைன்னு யாரையும் சொல்ல முடியாது. அவங்கவுங்க வந்துட்டு அவங்களோட பொசிஷன்ல இருந்து பார்த்தா தான் அது தெரியும். யாரையுமே தப்பாக நம்ம சொல்ல முடியாது. மக்களுங்களுக்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதுமாதிரி நல்லது செய்கிற மாரி தோணுது, நல்லது செய்வாங்கன்ட்டு. ஓகே தான். ஒரு 3 வருஷத்துல எம்எல்ஏவா இருந்து அமைச்சராகி இப்போ துணை முதலமைச்சர் ஆயிருக்காங்கல்ல, அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அப்பா சரி அவங்க அப்பா மூலயமா வந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்கு நிறையா. இப்போ சூட்டாவார் நினைக்கிறீங்களா அந்த போஸ்ட்டுக்கு அவரு? ஏன் அப்படி நினைக்கிறீங்கன்னா உங்க ஒப்பீனியன் ஒன்று இருக்கும்ல, ஸோ அதை எப்படி? படமே ஒழுங்கா அடிக்க மாட்டாரு ப்ரோ. அப்புறம் அரசியல் வந்து ஒழுங்கா பண்ண போறாரு. அவர் நல்லா தான் பண்றாரு. ஃபர்ஸ்ட் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார். அந்த ஃபீல்டில் இப்போ எனக்கு கார் ரேசிங்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது சென்னையிலன்னா முடியாது. ஆனால் இவ்வளோ டிராஃபிக் சுச்சுவேஷன்லாம் இருக்கும்போது அதை கண்ட்ரோல் பண்ணி அதையும் பண்ண அளவுக்கு அவர் பெஸ்ட்டு தான். இப்போ இந்த ஃபீல்டில் எப்படி பண்ணாரோ இன்னும் ஒன்றும் தெரியல. நல்லா தான் பண்ணுவாங்கன்னு நம்புறோம். உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகிட்டார்ல, நீங்கள் உங்களோட கருத்து என்னன்னு சொல்ல விரும்புறீங்க அதை பற்றி? நல்ல விஷயம் தான் அது.
இப்போ அவர் செட் ஆவார் நினைக்கிறீங்களா அந்த போஸ்ட்டுக்கு? ஏன்னா ஒரு 3 வருஷத்திலே எம்எல்ஏவாகி அமைச்சராகி இப்போ துணை முதலமைச்சர் ஆயிருக்காருல. ஸோ ஒரு செட் ஆவார் அந்த போஸ்ட்டுக்கு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் செட் ஆகாது. உதயநிதி ஸ்டாலினுக்கு பதிலாக வேற யாராவது துணை முதலமைச்சர் ஆகியிருந்தா நல்லா இருக்கும்னா உங்களோட கருத்து என்ன? கொஞ்சம் உதயநிதி ஸ்டாலின் வந்தாலும் நல்லா இருக்கும். அவர் நல்லா செய்கிறாரு. திராவிடன்னு சொல்கிற எல்லா தமிழனும் கடைசி வரைக்கும் அடிமையாக தான் இருக்கணும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த திராவிட மாடல். தாத்தன் அப்பன் பேரனை இப்படியே வரிசையாக வந்துகிட்டே இருப்பாங்க. தமிழர்கள் கடைசி வரைக்கும் அடிமையாக தான் இருக்கணும். இதுதான் சத்தியம், இதுதான் வரலாறு. என்னைக்கு தமிழன்னு தமிழ் உணர்வோடு தமிழ் இனத்துக்கு ஒரு தலைவன் வேணும்னு நினைக்கிறீங்களோ இந்த திராவிடத்தையும் தூக்கி எறியணும், ஆரியத்தையும் தூக்கி எறியணும். நமக்கு ஆரியமும் வேண்டாம், திராவிடமும் வேண்டாம். தமிழ் தேசியம் தமிழருக்கானது. தமிழ் நிலத்துக்கு பாதுகாப்பான ஒரு அரசியல் வேணும்னா தமிழர் தேசியம் தான் அமையணும். இப்போ அவர் சூட் ஆவார் நினைக்கிங்களா அந்த போஸ்ட்டுக்கு? ஏன்னா கடந்த ஒரு 3 வருஷத்துல இப்போ துணை முதலமைச்சர் ஆயிருக்காரு. ஸோ இவர் இந்த போஸ்ட்டுக்கு செட் ஆவார் நினைக்கிறீங்களா? செட் ஆவார் தான். செட் ஆவார்ன்ற தாட்லாம் இருக்கு. ஏன்னா அவங்க அப்பா இருக்காங்க, அவங்க தாத்தா இருக்காங்க, அந்த கைட்லேருந்து வந்ததுனால ஒரு செட் ஆவார்னு தான் தோணுது. இப்போ செட் ஆவார் நினைக்கிறீங்களா துணை முதலமைச்சரோட அந்த போஸ்ட்டுக்கு? அவர் தான் கடந்த ஒரு 3 வருஷத்துல எம்எல்ஏ அமைச்சர், இப்போ துணை முதலமைச்சர் அப்படிங்கிற பட்சத்துல செட் ஆவார் நினைக்கிறீங்களா அந்த போஸ்ட்டுக்கு? அவர் நம்ம செட் ஆவார்னு சொன்னாலும் சொல்லாட்டி அவங்க செட் ஆகிக்குவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நாட் குவாலிஃபை. இளைஞன் வந்து ஒரு இடத்துக்கு ஒரு டாப் லெவலில் போகிறது வரவேற்கத்தக்க விஷயம். ஆனாலும் அனுபவம்ன்றது கம்மி. நோ கமெண்ட்ஸ். இப்போ செட் ஆவார் நினைக்கிறீங்களா? ஏன்னா ஒரு 3 வருஷம் தான் ஒரு எம்எல்ஏ ஒரு அமைச்சர், இப்போ வந்து துணை முதலமைச்சர் ஆயிருக்காங்க. ஸோ இப்போ செட் ஆவாங்க நினைக்கிறீங்களா? மேபி அவளுக்கு கொஞ்சம் அரசியல் நாலேஜ் ஆஸ் அ ஃபேமிலியாக வரும்போது நிறைய நாலேஜ் தெரிஞ்சிருக்கலாம். ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கனால இன்னும் அவர் என்னென்ன யோசிப்பார், புதுசாக ஆஸ் எக்ஸ்ட்ரா யோசிப்பாருன்றது நம்ம தெரியலாம். இப்போ உதயநிதி ஸ்டாலின் போல வேற யாராச்சும் துணை முதலமைச்சர் ஆயிருந்தா யார் பெஸ்ட்னு நினைக்கிறீங்க? அதை பற்றி விஜய் தானே. யங்ஸ்டர்ஸ்க்கு யார் புரிஞ்சுட்டு அடுத்து ஃப்யூச்சரில் நல்லா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு ஒழுகும். அதனால 2 பேர் வந்தால் நல்லது தான். யார் நல்லது பார்க்குறாங்களோ அது ஓட்டு போடுவாங்க. இப்போ வேற யாராச்சும் வந்தால் நல்லதுக்கு நீங்கள் யாரை சொல்லுவீங்க? ஐ மீன் உதயநிதி ஸ்டாலினுக்கு பதிலாக எல்லாரும் இருக்காங்க. திருமாவளவன் சார் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. ஆனால் வந்து மக்கள் மத்தியில் என்னைக்கு கேஸ்ட்டு எல்லாமே மாறுதோ அன்னைக்கு தான் ஒரு நல்ல முடிவாகும். ஸோ உதயநிதி ஸ்டாலினை தவிர்த்து வேற ஆள் டிஎம்கேல துணை முதலமைச்சர் ஆகலாமான்னு யாரை சொல்லுவீங்க? எனக்கு தெரிஞ்சு இவர் கொஞ்சம் பெர்ஃபெக்டாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். லைக் இப்போ ஆஸ் அ ஃபிலிமாக இருக்கும்போதும் சரி, அவர் அதுக்கேற்ற மாதிரி இருந்தார். அரசியலுக்கு வரும்போது அரசியலுக்கு வர மாதிரி மாறிக்கிட்டாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் இப்போதைக்கு தெரில. மேபி உதயா பெர்ஃபெக்ட் தான். இப்போ உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிருக்கும், துணை முதலமைச்சர் ஆயிருக்காருல்ல. ஸோ அதை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? சரியான நேரத்தில் எடுக்கப்பட்ட முடிவா? செட் ஆவார் அவர்? இது வீண் வேலைங்க. இது ஒரு என்ன சொல்கிறேன், 23ஆம் புலிகேசி படம் இருக்குல்ல, அந்த படம் தான் இப்போ ஆட்சி நடந்துட்டு இருக்கு. நீங்கள் இயல்பாக பாருங்க, 23ஆம் புலிகேசி படத்தில் என்ன எப்படி ஒரு காமெடி நடந்துட்டுதோ, ஒரு சைடு மோடி சுரண்டிட்டு இருக்காரு. பாக்கெட்டில் ஒரு 10 ரூபா வைக்க முடியல. ஒரு இடத்துக்கு போனால் 100 ரூபாட்டு போனால் 100 ரூபா காலி, 6 ரூபாட்டு போனால் 6 ரூபா காலி ஆயிடுது. ஒரு சைடில் இவங்க பண்ணுற கூத்து ஆக மொத்தம் ஆரியமும் திராவிடமும் தமிழர்களை தமிழ் நிலத்தில் அகதிகளாக மாற்றிவிடும். இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் அமைச்சராக இருக்காங்கல்ல. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்து என்ன? அது வந்து இப்போ இவங்களாம் அவர் வந்து எதிர்கட்சியில் இருக்கும்போது இவங்க போட்ட கேஸு திருப்பி இவங்களே இது ஒன்றே திருப்பி வாங்கி பண்ணிவிட்டு அவர் பதவி கொடுத்துருக்காங்கன்னா அது வந்து ஒரு அதிர்ச்சியான இது தான். அது ஒன்றும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அவங்களுக்குலாம் என்ன நடக்குது, ஏதோ அவங்களே ஏதோ முடிச்சுக்கிறாங்க. ஏதோ பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுக்காக வழியாக வேறு ஒன்றும் அவருக்கு வந்து கொடுத்தாலே அவர் என்ன தியாகம் பண்ணிட்டு போனார்? ஒன்றும் கிடையாது இல்லை சார். ஊழல் பண்ணி தானே சார் போனார். பொதுமக்களுக்காக கொள்ளையடிச்சிட்டு போனார். அவருக்கு மந்திரி பதவி கொடுத்துட்டு ஒரு அளவு பார்க்குறாங்க. இப்போ அமைச்சர் பதவி கொடுத்தா சரி நினைக்கிறீங்களா, தப்பு நினைக்கிறீங்களா? தப்பு சார், அவர் கொடுக்கவே கூடாது. அப்படின்னா தான் மந்திரிங்க என்ன ஒன்று செய்வாங்களே சார்? என்ன நினைக்கிறீங்க? ஊழல் பண்ணுறவன் தான் திரும்பி மந்திரியை வந்துடலாம், அதை பற்றி பிரச்சனை எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பண்ணுவாங்க. இவங்க அமைச்சர் கொடுத்தது சரியானது இல்லை. பாலாஜி அவர்கள் வந்து மீண்டும் அமைச்சராக இருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இருக்கிறதுலே ஒஸ்டான கொஸ்டின் ஆன்சரும் அது 2மே தான். ஏன்னா இது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு உள்ள ஒரு அமைச்சர், இன்னொரு கட்சியிலேருந்து வந்தவர். தப்பாக சொல்ல விரும்பல, அந்த கட்சிக்கு மறுபடியும் மினிஸ்டர் போஸ்டிங் கொடுத்துருக்கிறதுன்றது பெரிய தப்பான விஷயம். அது எனக்கு தெரிஞ்சு பெரிய தப்பான விஷயம். ஏன்னா அவங்கள விட சீனியர்ஸ்லாம் உள்ளே இருக்காங்க, அவங்களுக்கு தந்துருக்கலாம். ஒரு குற்றச்சாட்டு வச்ச ஒருத்தர் கூட்டு வந்து மறுபடியும் அமைச்சர் ஆக்கிறதுக்கு அவரை விட சீனியாரிட்டியில் இருக்க யாருக்குன்னா கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம். அவருக்கு வேறு போஸ்டிங் கொடுத்து கட்சியில் பணியாற்ற வச்சிருக்கலாம். அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. மீண்டும் அதே அமைச்சரவை கொடுத்துருக்காங்க. அது மின்சாரத்துறை தான் முதல்ல இருந்தது, அதே தான் திரும்ப கொடுத்துருக்காங்க. இப்போ அமைச்சராக்கப்பட்டது வந்து சரியான விஷயமா தவறான ஒரு விஷயமா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாத ஒரு விஷயம். அது தவறானது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா குற்றம் சுமத்தப்பட்ட ஒருத்தரை மறுபடியும் அதே கட்சியில் சேர்த்து பண்ணுறதுன்றது பெரிய தப்பு.
இப்போ செந்தில் பாலாஜி அவர்களும் வந்து இப்போ அமைச்சராக இருக்காங்க, நீங்களும் பார்த்துருக்கலாம். ஸோ அவங்க வந்து இப்போ அமைச்சராக இருக்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? நான் எப்படி பார்க்குறேன், கண்மூடி நம்ம தான் பார்க்குறேன். கண்கட்டி வித்தியை செய்கிறது சேஃப்டி இல்லாது, மறுபடியும் இடையறி விழுவார். அதனால அவருக்கு அது கொடுக்க வேற இருக்கானா கொடுத்தா நல்லா இருக்கும். செந்தில் பாலாஜி அவங்க நேற்று வந்து அமைச்சர் ஆயிட்டார், மீண்டும் அமைச்சர் ஆயிட்டாரு. ஸோ அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை நல்லா பார்ட்டி தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது வேணும்னே பண்ணி அது போல் அவர் உள்ள போட்டு இவ்வளோ சொன்னால் ஒரு செந்தில் பாலாஜி அவர்கள் நேற்று அமைச்சர் ஆகியிருக்காருல்ல, ஸோ அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஒரு ஜெயில் ஒரு விஷயம் அது வந்து எனக்கு சரியாக சொல்ல தெரியல. கான்ட்ரவர்ஷியலான கொஸ்டின் தான், ஆனால் கஷ்டம்தான் அந்த கொஸ்டின்ஸ்க்கு. ஏன்னா இவங்களே வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க, சாரே ஸ்டாலின் சாரையுமே விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. அவங்க எவ்வளோ தூரம் மக்களுக்கு நல்லது டைரெக்டாக எந்த பெனிஃபிட் எந்த ஸ்கீமாக இருந்தாலும் டைரெக்டாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு, எந்த வித ப்ராப்ளம் இல்லாட்டி ஹாப்பி தான். குற்றவாளின்னு ஒரு பேர் எடுத்துட்டாங்கல்ல, ஏன் ஒரு வருஷம் இருக்காரு? 2 மாதம் 3 மாதத்துலேயே வெளில வரலாம்ல. அப்போ திருப்பி அவருக்கு மந்திரி பதவி கொடுக்கணுமா? எதுக்கு கொடுக்குறீங்க? ஒரு 5 மாதம் ஆகட்டும், ஒரு 4 மாதம் ஆகட்டும், ஒரு 2 மாதம் ஆகட்டும், இருந்ததுக்கப்புறம் பாருங்க. உடனே மந்திரி பதவினா என்னது? கட்சி விட்டு கட்சி மாறுறாரு, அது ஒரு பொறுப்பா? அப்ப இருக்கிற நடுத்தர மக்கள்லாம் வந்து ஒரு பொறுப்பா? இது எப்படின்னு தெரியல. நியாயம் தான். ஒரு குற்றவாளின்னும் போது நீதிமன்றத்தில் சொன்னாங்களா ஒரு குற்றவாளி இல்ல, எதுவுமே எல்லாம் பண்ணிட்டாரு அப்படின்னு. வந்த ஒரு 2 நாள் ஜெயில விட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் உடனே போஸ்டிங்னா என்ன அர்த்தம் இருக்குது? அப்ப சிஎம் என்ன பண்றாரு? இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து மீண்டும் அமைச்சராக இருக்காங்கல்ல, ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க ஒப்பீனியன்? ஓகே, ஒரு நல்ல அமைச்சராக இருந்தார், இஷ்யூ ஆகிருக்கு, எல்லா இடத்துலையும் ப்ராப்ளம் வரது தான். மேபி அவங்க மன்னிச்சு ஏற்றிருக்காங்க. இத்தனை வருஷம் இருந்திருக்காரு, ஸோ ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே, அவ்வளோதான். இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து மீண்டும் அமைச்சராக இருக்காரு, நீங்களும் பார்த்துருக்கலாம். ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்க? நான் சொல்லல 23ஆம் புலிகேஜ் தான் நான் சொல்றேன்ல, 23ஆம் புலிகேஜ் படத்தை பாருங்க. தனிப்பட்ட விருப்பம். ஏன்னா ஒரு உள்ள வந்து ஒரு ஊழல் வழக்குல போயிருக்காரு, திரும்பி வந்திருக்காரு, உள்ள வந்து வேற மறுபடியும் பதவி கொடுத்துருக்காங்களா இப்போ? ஆமா கொடுத்துருக்காங்க. அதான் வேடிக்கை பார்த்துக்குங்க, சிரிச்சுக்குங்க எல்லாரும். அதான் திராவிடன்னு சொல்றோம் எல்லாரும், அதாவது வந்து தமிழருக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குங்க. நீ ஏங்க திராவிடன்ற ஒரு கருப்பு கறி எடுத்து மூஞ்சில பூசிக்கிறீங்க? தமிழன்னு ஒரு அடையாளம் இருக்கு, அந்த அடையாளத்துல வாங்க. இந்த மாதிரி செந்தில் பாலாஜா அந்த மாதிரிலாம் ஒருத்தர் வந்து மறுபடியும் வந்து இந்த மாதிரிலாம் வளர முடியாதுங்க நம்ம நாட்டில். நீங்கள் தமிழர் ஆட்சியில் அமைஞ்சா மட்டும்தான் இந்த மாதிரியுடைய இடிச்செயல் கேவலமான ஆட்சியெல்லாம் நடக்காது. நேர்மையான ஆட்சி நடக்கும், தமிழர் ஆட்சி அமையணும்.